ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். நாளை மார்ச் 6 மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. இந்த ஒரு நாளில் நம்ம விநாயகரை வழிபட வேண்டும். அதுவும் எந்த முறையில் வழிபட வேண்டும் என்று காஞ்சி மகான் மகாபெரிவா கூறியிருக்கிறார். நாளை மாலை நேரத்தில் நாம் மிகவும் ஒரு எளிய முறையில் விநாயகரை வழிபடலாம். முதலில் வீட்டில் பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும். விநாயகர் படத்துக்கு அல்லது சிலைக்கு பூ வைத்து நாளைய நாளில் வழிபட வேண்டும். பிறகு ஒரு பழம், ஒரு தேங்காய் அல்லது ஒரே ஒரு சிறிய நெய் தீபம், இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றையாவது மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்து இதையெல்லாம் நீங்கள் விநாயகருக்கு கொடுக்க வேண்டும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் விநாயகரிடம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல வேண்டும். விநாயகரிடம் கூறும் பொழுது அந்த ஒரு கவலைகளானது, அந்த ஒரு பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் யோசித்துக் கொண்டே அதை நீங்கள் கூற வேண்டும். அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். மாலை நேரத்தின் ஆன்மீக சக்தி. இந்த மாலை நேரம் மிகவும் புனிதமான ஒரு நேரமாக நாளை கருதப்படும். அதே நேரத்தில் நம்முடைய மனமும் அமைதியாக இருக்கும். சூழல் சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் இந்த ஒரு நேரத்தில் சொல்லப்படக்கூடிய மந்திரங்களுக்கு அதிக சக்தியானது இருக்கும். அதனால தான் பல பெரியவர்கள் மாலை நேரத்தில் தியானம் செய்ய சொல்வார்கள். காலையை விட மாலை நேரத்தில் நம்ம தியானம் செஞ்சோம் அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் ஏற்படுமாம். அப்படிப்பட்ட மாலை நேரத்தில் நீங்க இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூற வேண்டும். இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இதை நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த உலகத்துல எந்த விதமான காரியங்களை தொடங்கினாலும் தொடங்குவதற்கு முன்பாக சில செயல்களை நம்ம செய்ய வேண்டும். அந்த சில செயல்களை செய்துவிட்டு அந்த ஒரு காரியத்தை செய்தோம் அப்படின்னா அதனுடைய பலனானது நமக்கு அதிக அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு பலன் அடைவதற்கு முன்பாகவே நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும். இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்க சாதாரண முறையில் கூறக்கூடாது. இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதனால் அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை ஒன்றன் பின் ஒன்றாக கூற வேண்டும். அதுவும் சங்கடகர சதுர்த்தி மாலை நேரத்தில் விநாயகருக்கு அருகம்புல் அல்லது வெள்ளை எருக்கும் மலைகளை சாற்றி வைத்து அதற்கப்புறம் இந்த ஒரு மந்திரத்தை கூறி வழிபட்டோம் அப்படின்னா அதனுடைய சக்தி இன்னும் நமக்கு அரிய வகையில் ஒரு பெரியதாக கிடைக்கும். ஆலயத்தில் விநாயகரை 8 முறை வலம் வருவது இன்னும் சிறப்பு. அதுவும் நாளைய நாளில் நீங்க சங்கடகர சதுர்த்தி நாள் என்பது விநாயகருக்குரிய ஒரு நாள். இந்த ஒரு நாளில் நீங்கள் 8 முறைகள் ஆலயத்தை வலம் வருங்கள். விநாயகப் பெருமானை வலம் வந்து அதற்கப்புறம் விநாயகப் பெருமானுக்கு முன்பு அமர்ந்து கொண்டு மாலை நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். விநாயகர் அகவல் பாடுபடுவதும் நல்ல ஒரு பலனை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே நாளைய நாளில் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்கள். இதனுடைய சக்தி அவ்வளவு நன்மைகளை ஏற்படுத்தும். தடைகள் எதுவாக இருந்தாலும் தடைகளை நீக்கி நன்மைகளை மட்டும் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இந்த விநாயகப் பெருமான் இருப்பார். நல்ல ஒரு தொடக்கத்தை தரக்கூடிய ஒரு தெய்வம். வாழ்க்கையில முன்னேற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே இந்த ஒரு விநாயகரை நீங்க நாளைய நாளில் இந்த முறையில் வழிபட்டு பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். நாளைய நாளில் நீங்க கூற வேண்டிய சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு முன்பாக நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். விநாயகரின் அருள் இருந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில எது தொடங்கினாலும் ஒரு வெற்றி கிடைப்பதற்கான ஒரு சக்தியானது நமக்குள்ள கிடைக்கும். விநாயகரின் அருள் இல்லை என்றால் அது எதுவும் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை ஏற்படுத்தாது. அப்படிப்பட்ட விநாயகருக்கு நாளைய நாளில் நீங்க கூற வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயார். இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நாளைய நாளில் நீங்க 108 முறைகள் கூறி வந்தால் போதும் அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். எனவே தவறாமல் நாளைய நாளில் இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிடுங்கள். அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். நாளை மார்ச் 6 மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. இந்த ஒரு நாளில் நம்ம விநாயகரை வழிபட வேண்டும். அதுவும் எந்த முறையில் வழிபட வேண்டும் என்று காஞ்சி மகான் மகாபெரிவா கூறியிருக்கிறார். நாளை மாலை நேரத்தில் நாம் மிகவும் ஒரு எளிய முறையில் விநாயகரை வழிபடலாம். முதலில் வீட்டில் பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும். விநாயகர் படத்துக்கு அல்லது சிலைக்கு பூ வைத்து நாளைய நாளில் வழிபட வேண்டும். பிறகு ஒரு பழம், ஒரு தேங்காய் அல்லது ஒரே ஒரு சிறிய நெய் தீபம், இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றையாவது மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்து இதையெல்லாம் நீங்கள் விநாயகருக்கு கொடுக்க வேண்டும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் விநாயகரிடம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல வேண்டும். விநாயகரிடம் கூறும் பொழுது அந்த ஒரு கவலைகளானது, அந்த ஒரு பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் யோசித்துக் கொண்டே அதை நீங்கள் கூற வேண்டும். அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும்.
மாலை நேரத்தின் ஆன்மீக சக்தி. இந்த மாலை நேரம் மிகவும் புனிதமான ஒரு நேரமாக நாளை கருதப்படும். அதே நேரத்தில் நம்முடைய மனமும் அமைதியாக இருக்கும். சூழல் சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் இந்த ஒரு நேரத்தில் சொல்லப்படக்கூடிய மந்திரங்களுக்கு அதிக சக்தியானது இருக்கும். அதனால தான் பல பெரியவர்கள் மாலை நேரத்தில் தியானம் செய்ய சொல்வார்கள். காலையை விட மாலை நேரத்தில் நம்ம தியானம் செஞ்சோம் அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் ஏற்படுமாம். அப்படிப்பட்ட மாலை நேரத்தில் நீங்க இந்த ஒரு சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூற வேண்டும். இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இதை நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த உலகத்துல எந்த விதமான காரியங்களை தொடங்கினாலும் தொடங்குவதற்கு முன்பாக சில செயல்களை நம்ம செய்ய வேண்டும். அந்த சில செயல்களை செய்துவிட்டு அந்த ஒரு காரியத்தை செய்தோம் அப்படின்னா அதனுடைய பலனானது நமக்கு அதிக அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு பலன் அடைவதற்கு முன்பாகவே நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும். இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்க சாதாரண முறையில் கூறக்கூடாது. இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதனால் அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை ஒன்றன் பின் ஒன்றாக கூற வேண்டும். அதுவும் சங்கடகர சதுர்த்தி மாலை நேரத்தில் விநாயகருக்கு அருகம்புல் அல்லது வெள்ளை எருக்கும் மலைகளை சாற்றி வைத்து அதற்கப்புறம் இந்த ஒரு மந்திரத்தை கூறி வழிபட்டோம் அப்படின்னா அதனுடைய சக்தி இன்னும் நமக்கு அரிய வகையில் ஒரு பெரியதாக கிடைக்கும். ஆலயத்தில் விநாயகரை 8 முறை வலம் வருவது இன்னும் சிறப்பு. அதுவும் நாளை நாளில் நீங்க சங்கடகர சதுர்த்தி நாள் என்பது விநாயகருக்குரிய ஒரு நாள். இந்த ஒரு நாளில் நீங்கள் 8 முறைகள் ஆலயத்தை வலம் வாருங்கள். விநாயகப் பெருமானை வலம் வந்து அதற்கப்புறம் விநாயகப் பெருமானுக்கு முன்பு அமர்ந்து கொண்டு மாலை நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். விநாயகர் அகவல் பாடுபடுவதும் நல்ல ஒரு பலனை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே நாளைய நாளில் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்கள். இதனுடைய சக்தி அவ்வளவு நன்மைகளை ஏற்படுத்தும். தடைகள் எதுவாக இருந்தாலும் தடைகளை நீக்கி நன்மைகளை மட்டும் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இந்த விநாயகப் பெருமான் இருப்பார். நல்ல ஒரு தொடக்கத்தை தரக்கூடிய ஒரு தெய்வம். வாழ்க்கையில முன்னேற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே இந்த ஒரு விநாயகரை நீங்க நாளைய நாளில் இந்த முறையில் வழிபட்டு பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். நாளைய நாளில் நீங்க கூற வேண்டிய சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு முன்பாக நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். விநாயகரின் அருள் இருந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில எது தொடங்கினாலும் ஒரு வெற்றி கிடைப்பதற்கான ஒரு சக்தியானது நமக்குள்ள கிடைக்கும். விநாயகரின் அருள் இல்லை என்றால் அது எதுவும் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை ஏற்படுத்தாது. அப்படிப்பட்ட விநாயகருக்கு நாளைய நாளில் நீங்க கூற வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயார். இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நாளைய நாளில் நீங்க 108 முறைகள் கூறி வந்தால் போதும் அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். எனவே தவறாமல் நாளைய நாளில் இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிடுங்கள். அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும்.